உள்ள வரல? இல்ல. ஏன்? பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். நீ போய் பேசிட்டு வா. வாமா அர்ச்சனா, வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிவகாமி, யார் வந்திருக்காங்க பாரு. வா அர்ச்சனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அர்ச்சனா, வாமா. என்னம்மா அது துரும்பா இழைச்சு போயிட்ட? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, என்னம்மா அது இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் ஏதாவது பிரச்சனையிலேயே குறியா இரு. அர்ச்சனா, எப்போ வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? காணாம போன நகை கிடைச்சிருச்சாமே. அந்த பக்கத்து வீட்டு கவிதா தான் எடுத்திருந்தாளா? எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். ஆமாம்மா. எப்படியோம்மா, நாம கும்பிட்ட கடவுள் கைவிடல. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நம்ம கைக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அதுவே சந்தோஷம். என்ன சிவகாமி, வந்த பொண்ணு நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? அர்ச்சனா, நீ வாமா, உட்கார். ஆமாம்மா, வா வந்து உட்காருமா. அர்ச்சனா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ தான் இங்கே இருக்கியே தவிர உன் கவனமெல்லாம் வெளியில இருக்கு. என்னாச்சு? அவர் வந்திருக்காருப்பா. அவர் என்ன? அவர் தான் என்ன பைக்ல கூட்டிட்டு வந்தாரு. யாரு, மாப்பிள்ளையா? என்னம்மா நீ? மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறாரு, சொல்ல வேணாமா? மாப்பிள்ள, வாங்க. இல்லைங்க, பரவாயில்ல. என்ன மாப்பிள்ளை வெளியே நின்னுட்டு உள்ள வாங்க. இல்ல, வேண்டாம். மாப்பிள்ள, மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு வெளியவே நின்னா நல்லா இருக்காது. உள்ள வாங்க. இல்ல மாமா, நீங்க போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அனுப்புங்க. நான் இங்கே இருக்கேன். மாப்பிள்ளை, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம். அச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அவளை அனுப்புங்க. நான் இங்கேயே காத்திருந்து கூட்டு போறேன். மாப்பிள்ள, நீங்க இன்னும் பழசெல்லாம் மறக்கலன்னு நினைக்கிறேன். அதான் நகை கிடைச்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இல்ல, உள்ள வாங்க. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அனுப்புங்க. மாப்பிள்ள, அன்னைக்கு சிவகாமி உங்க வீட்டுக்கு வரும்போது தப்பு நடந்து போச்சு, உள்ள வரமாட்டேன்னு சொன்னா. இப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்களும் வரமாட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. அத்தையே வந்து என்ன கூப்பிட்டாலும் நான் உள்ள வர மாட்டேன். நீங்க போங்க. பரவாயில்ல, போங்க மாமா, போங்க. அப்பா, என்னப்பா நீங்க மட்டும் வரீங்க? மாமா உள்ள வரலையா? இல்லம்மா, மாப்பிள்ளை உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏ, எப்படி வருவாரு? அவரும் மனுஷன் தானே. அவருக்கும் மானம் ரோஷம் எல்லாம் இருக்குல்ல. இதே வீட்டுல தானே அவர் நெஞ்சில கைய வச்சு வீட்டை விட்டு வெளில தள்ளணும். அதெல்லாம் மறந்துட்டு எப்படி உள்ள வருவாரு? அதுக்காக வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருந்தா எப்படி மாமா? நான் போய் கூப்பிடுறேன், கண்டிப்பா வருவாரு. நில்லுமா, யாரு போய் கூப்பிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த ஆம்பளையும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான். பொண்டாட்டிய தனியா அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அவர் துணைக்கு வந்திருக்காரு. அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. பெரிய மாமா சொன்னதுனால தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. ச்சே, கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னாரு அதை நினைச்சு வருத்தப்படுறதா? அம்மா, நீங்க அவமானப்படுத்திட்டீங்கல்ல, அதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க வந்து கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. வாமா. ஆமாம்மா, நீ போய் கூப்பிட்டா மாமா உள்ள வருவாருமா. என்னம்மா இன்னும் ஏம்மா யோசிச்சுட்டு இருக்க? மாமா நம்ம வீட்டுக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. போம்மா, போய் மாமா உள்ள கூப்பிடுமா. நான் போக மாட்டேன். வாசல் வரைக்கும் வந்தவருக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? என்னால அவர்கிட்ட போய் நின்னு வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்க முடியாது. வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம். என்ன சிவகாமி பேசுற? பொறுப்பா தன்மையாவா பேசுற? நான் நல்லா தாங்க பேசுறேன். அப்பப்ப நீங்க எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னால முடியாதுன்னா விட்டுருங்களேன். நான் வாசலுக்கெல்லாம் வரமாட்டேன். மா, என்னம்மா நீ? மாமா என்ன கை நீட்டி அடிச்சாருந்தா அவர் நெஞ்சு மேல கையை வச்சு வெளியே தள்ளினேன். இப்ப நானே சொல்றேன், அவர் போய் கூட்டிட்டு வா. ஏய், உங்க அப்பா சொல்லியே நான் கேட்கல. நீ என்ன போய் உன் வேலையை பாருப்பா.
நீங்க கூட்டிட்டு வரல பரவாயில்ல, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். வாடி அண்ணி வாங்க. என்ன மாமா இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க மாமா ப்ளீஸ். என்ன செல்வம் இது? வாசல் வரைக்கும் வந்துட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அத்தைக்கு பதிலா நான் மன்னிப்பு ஐயோ கேட்டுக்கிறேன். இதை பாருங்க, நான் இங்க வாசல்ல நிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதே எல்லாரும் வந்து பேசி பெருசாக்குறீங்க. நீங்க போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அவளை அனுப்புங்க. நான் இங்கே இருந்து கூட்டு போறேன். மாமா, என்னால தானே அம்மா உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள வாங்க மாமா. இதை பாரு பிரியா, தயவு செய்து நான் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. இதுக்கு தான் நான் இங்கே வரவே மாட்டேன்னு பெரியப்பா வற்புறுத்தினால வர வேண்டியதாக போயிடுச்சு. போங்க, போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அவளை சீக்கிரம் அனுப்புங்க. நான் இங்கே இருந்து கூட்டு போறேன். போங்க போ. என்ன செல்வம் இது? தயவு செய்து போங்க. அம்மா, நாங்க எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தோம். மாமா உள்ள வர மாட்டேன்ட்டாரு. ஒரு வார்த்தை உள்ள வான்னு கூப்பிட்டா உன் கிரீட இறங்கிடுமா என்ன? ஏன் நான் கூப்பிடாம அவர் உள்ள வந்தா அவர் கிரீடம் இறங்கிடுமா என்ன? அவருக்கு இருக்கிற வீம்பு வைராக்கியமும் எனக்கு இருக்கு. இவ்வளவு எண்ணத்துக்கு காணாம போன நகை கிடைச்சிருச்சு. நாங்க கேட்ட 45 பவுனுக்கு மேல 10 பவுன் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதை இந்தாங்கன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள குடுக்கறத விட்டுட்டு வாசல்ல நின்னு சண்டித்தனம் பண்றதா வைராக்கியமா? போதும், நிறுத்துமா. சும்மா வாய்க்கு வந்தபடியில பேசிட்டு இருக்காத. நாங்க வந்ததே இந்த நகையை திருப்பி கொடுத்துட்டு போறதுக்காக தான். உனக்கு இருக்கிற வீம்பு வைராக்கியமோ அவருக்கும் இருக்கு. இந்த நகை முதல்ல திரும்ப கிடைச்சதோ அவங்க அம்மா என்னதான் போட்டுக்க சொன்னாங்க. ஆனா இதை திருப்பி கொடுக்கறது தான் நியாயம்னு அவரும் அவங்க பெரியப்பாவும் சொன்னாங்க. அதனால தான் வந்தோம். இந்தாங்க உங்க நகை. அர்ச்சனா, என்னம்மா இது? இதெல்லாம் கணக்கு பார்க்குற விஷயமா? பெத்த பொண்ணுக்கு நாங்க போட்ட நகைமா, அத போய் நீ திருப்பி கொடுக்குறியே, சந்தோஷமா நீ போட்டுக்கமா. இல்லப்பா, இந்த நகைக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நானே வாரி சுட்டிட்டு போனா அது நியாயமா இருக்காது. எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள யாருக்காவது கொடுத்துருங்க. அவங்களுக்கு நாங்க பண்ணி போடுறோமா, இது உன்கிட்டயே இருக்கட்டுமா? இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. அம்மா இந்தாங்க வச்சுக்கோங்க. இனிமேலாவது அவரை ரோஷி இல்லாதவர்னு சொல்லாதீங்க. பாத்தியா, அவர் எந்த நோக்கத்தோட இங்க வந்திருக்காருன்னு தெரியாம உன் மனசு போன போக்குல பேசி அவர் மனசை காயப்படுத்திட்டியே. இதுதான் உன் குணம். இனிமேலாவது அதை மாத்திக்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ அவர் விட்டு நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. நமக்கு சேர வேண்டிய நகையை தானே கொடுத்திருக்காரு. இதுக்காக வாசல போய் கெஞ்சி உள்ள வாங்கன்னு கூப்பிட முடியாது. அவர் அங்கே நின்னுட்டு போட்டு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம்மா. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. ஆனா எனக்கு தான்மா ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. என்னம்மா வந்த உடனே புறப்படுற? இல்லப்பா, அவர் ரொம்ப நேரமா வெளியில நின்னுட்டு இருக்காரு. நான் எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? என்னம்மா அது? இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி வந்து சாப்பிட்டு போவா? பாத்தியாமா, மாப்பிள்ள வெளியில நிக்கிறாரு. அவரை ஒரு வாய் சாப்பிட்டியான்னு கேட்கல, உன்னை சாப்பிட கூப்பிடுறா உங்க அம்மா. அவர் நின்னுட்டு போட்டுங்க. அதுக்காக வீட்டுக்கு வந்த பொண்ணை சாப்பிடாம அனுப்புறதா? நீ வாமா சாப்பிட்டு போவ. இல்லம்மா, நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. ஆ. போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன். போலாமா? அவ்வளவு தூரம் எல்லாரும் உள்ள வான்னு கூப்பிட்டோம். நீயே வரல. என்ன பண்ற? நீ சமைச்சு போடுற சாப்பாடுல உப்பு அதிகமாக போட்டு சமைக்கிறல்ல, அதான். ரம்யா, காலையில ஸ்கூல் போனோம்ல, சீக்கிரமா வந்து படுவா. குட் நைட் குட் டாடி. நைட்.
வெரி குட். படு. நல்லா காலை நீட்டிக்க. என்னங்க குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. பாலை குடிங்க. ஜெயந்தி, இந்தா. என்னங்க அர்ச்சனா அத்தை கிட்ட கொடுத்த நகையை என்கிட்ட கொடுக்குறீங்க? அம்மா தான் இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? எதுக்கு? இது உன் சீட்டு பணத்துல வாங்கின நகையா, நியாயமா உங்ககிட்ட தான் போய் சேரணுமா. அம்மா சொல்றது சரின்னு பட்டுது, நானும் வாங்கிட்டேன். இந்தா வாங்கிக்க. என்ன யோசிக்கிற? இது உன் சீட்டு பணத்துல வாங்கின தானே, வாங்கிக்கோ. இல்லங்க வேண்டாம். ஏன்? ஏங்க இப்படி உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசுறீங்க? அப்படின்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் என்ன மன்னிக்கல, இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்ன ஏத்துக்கல, வேற ஒருத்தியா தானே பாக்குறீங்க. என்ன பேசுற நீ? நாங்க யாரும் உன்னை பிரிச்சு பார்க்கல. இப்ப ஏன் நீ இப்படி பேசுற? எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அன்னைக்கு நான் கொடுத்த பணம் இந்த குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை காப்பாத்துச்சு, உங்க கௌரவத்தை காப்பாத்துச்சு. அப்படி நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீங்க என்னடான்னா இந்த நகை உன் பணத்துல தான் வாங்கினது, இது உனக்கு தான் சொந்தம்னு திருப்பி கொடுக்குறீங்களே, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்க பொண்டாட்டியா கஷ்ட நஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்க கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நகையை திருப்பி கொடுக்கறதால நாங்க உன்னை பிரிச்சு பேசுறோம்னு நினைக்காத. குழந்தை பேர்ல டெபாசிட் பண்றதுக்காக தானே அந்த பணத்தை வச்சிருந்த. ஏதோ எமர்ஜென்சி உன்கிட்ட அந்த பணத்தை வாங்கணும். திருப்பி நகையை உன்கிட்ட கொடுக்கறதுனால நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜெயந்தி, கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காத. நிஜமாவா சொல்றீங்க? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்பனா உங்களுக்கு என் மேல கோவமோ வருத்தமோ கிடையாதுல்ல? இல்ல ஜெயந்தி. சரி, அப்படின்னா இந்த நகையை அத்தைக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. இது அர்ச்சனாக்காக வாங்கின நகை. அவளுக்கு தேவைப்படலங்கிறப்போ அவளுக்கு அடுத்து 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. உங்க பொண்டாட்டிங்கிற முறையில எனக்கும் அதுல பங்கு இருக்குங்க. இந்த நகையை காவியாக்கும் பிரியாவுக்கும் கொடுத்துருங்க. இந்த குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்க. உன்னை புரிஞ்சுக்காம எதையோ பேசிட்டேன். சாரி ஜெயந்தி, என்னை மன்னிச்சிரு. என்னங்க நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பாலாறுது, குடிங்க. ம். டைம் ஆச்சு, வாசு இன்னும் காணோம். குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு, போகல? வாசு இன்னும் வரலமா? அவன் வரமாட்டான். எப்பவும் போல நீ ஸ்கூட்டில போ, இல்லனா மத்த பொண்ணுங்க மாதிரி பஸ்ல போ. இல்லம்மா, வாசு இப்ப வந்துருவான். அவன் வரமாட்டான்னு சொல்றல. காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. அம்மா, வாசுவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பார்க்காம இருக்க மாட்டா. இப்ப வந்துருவான். எனக்கு அவனை பத்தி தெரியாது. உனக்கு தாண்டி இன்னும் அவனை பத்தி தெரியல. உன்னை அவன் உண்மையா காதலிக்கல. நீ பணக்கார வீட்டு பொண்ணு, உன்னை காதலிச்சா பணம் கிடைக்கும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலான்னு திட்டம் போட்டிருக்கான். அதனால தாண்டி அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். உங்க அப்பா கிட்டயா அது நடக்கும்? கொன்னு போட்டுடுவாருன்னு தெரிஞ்சதும்
பயந்துட்டான். வாசுவை பத்தி நீ தப்பு கணக்கு போட்டிருக்க. அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்காக அவ எது வேணாலும் செய்வா. ஏன் உயிரை கூட கொடுப்பான். அவனை பத்தி நீ தாண்டி தப்பு கணக்கு போட்டிருக்க. அவன் என்கிட்ட நேத்து தைரியமா பேசினானே தவிர உங்க அப்பாவை பத்தி சொல்ல சொல்ல அவன் கண்ணுல பயத்தை நான் பார்த்தேன்டி. பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பின்னாடி சுத்தினவன் உயிர் போயிடும் தெரிஞ்சதும் ஓடிட்டான். அதுதான் உண்மை. இது ஒண்ணும் சினிமா இல்ல, வாழ்க்கை. சினிமாவை பார்த்துட்டு அதே மாதிரி வாழ்க்கையிலேயே நடக்கும்னு நீ கனவு காணாத. இப்பவாவது அவனை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வழிய பாரு. வாசு வராம நான் காலேஜுக்கு போக மாட்டேன். ரேவதி சொன்னா கேளுடி. வாசு இனிமே வரமாட்டான். இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுடுவாரு. ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்பு. அம்மா நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு மாறாது. வாசு வராம நான் காலேஜுக்கு போக மாட்டேன். ரேவதி சொன்னா கேளுடி. என்ன மகளா? ரேவதி இன்னும் காலேஜுக்கு போலையா? இல்லைங்க, இன்னும் வாசு வரல. வாசு வரலையா? மணி 8:15 ஆச்சு. என்னாச்சு அவனுக்கு? எல்லாம் நீங்க குடுக்கற இடம். அவன் என்ன டிரைவர் மாதிரியா நடந்துக்கிறான்? முதலாளி மாதிரில நடந்துக்கிறான். ஏய் ஏண்டி என்னடி சொல்ற? ஆமாங்க, உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? சொன்னதானே தெரியும். சொல்லு. அது வந்து வாசு ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப இல்லைங்க. அவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. நடவடிக்கை சரியில்லையா? என்ன பண்றான்? அது வந்துங்க, நடவடிக்கை சரியில்லைன்னா அவன் டயத்துக்கு வேலைக்கு வரமாட்டேங்கிறான், வண்டியை ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிறான். அதான் பொறுப்பில்லாத இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நாம எதுக்குங்க கஷ்டப்படணும்? வேற நல்ல ஆளா பார்த்து வேலைக்கு வைங்க. அப்போ வாசு நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்ற? ஆமாங்க, வாசுக்கு பதிலா வேற ஆளை சேர்த்துடலாம். யோசிக்காதீங்க, வேற ஆளை சேர்த்துடலாம். ஹலோ ஹலோ செல்வம். நான் செல்வம் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் தான்ப்பா திருச்சிக்காரம்மா பேசுறேன். அம்மா நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அர்ச்சனா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா?